வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஆப்கானிஸ்தானை அரள விட்ட ரிங்கு சிங் 10 பந்தில் அரை சதம், இந்தியா அபார வெற்றி. அதாவது ஐசிசி 2024ஆம் ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பைக்கு தயாராக தங்களுடைய சொந்த மண்ணில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இந்தியா விளையாடி வருகிறது. அதில் ரோஹித் சர்மா தலைமையில் சில முக்கிய வீரர்கள் இல்லாமலேயே முதல் போட்டியில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்ற இந்தியா ஆரம்பத்திலேயே முன்னிலை பெற்று தங்களை வலுவான அணி என்பதை மீண்டும் காண்பித்து உள்ளது. இதனைத் தொடர்ந்து நம்பிக்கை நட்சத்திரம் விராட் கோலி வருவதால் கூடுதலாக பலமடைந்து உள்ளது இந்தியா. இரண்டாவது போட்டியிலும் ஆப்கானிஸ்தானை தோற்கடித்து கோப்பையை கைப்பற்றும் என்றும் நம்பப்படுகிறது. மறுபுறம் முதல் போட்டி முடிந்தளவுக்கு போராடிய ஆப்கானிஸ்தான் இரண்டாவது போட்டியில் இந்தியாவை முதல் முறையாக தோற்கடித்து தொடரை சமன் செய்யும் முனைப்புடன் விளையாட உள்ளது. அந்த வகையில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த போட்டியானது இன்றைக்கு தினம் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இரவு 7 மணிக்கு நடைபெற உள்ள இந்த போட்டியானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாகவும் பார்க்கப்படுகிறது. அதே போல கடந்த 2017 முதல் T20 போட்டிகளை நடைபெற்று வரும் இந்த மைதானத்தில் இதுவரை 3 போட்டிகள் நடைபெற்று உள்ளது. அந்த 3 போட்டிகளையும் விளையாடியுள்ள இந்தியா 2 வெற்றிகளையும் ஒரு தோல்வியையும் பதிவு செய்து உள்ளது. இந்த மைதானத்தில் T20 கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் அடித்த வீரராக KL ராகுல் இருக்கிறார். அதாவது 134 ரன்கள் ஆகும். அதே போல அதிகபட்ச ஸ்கோரை பதிவு செய்த வீரராக 118 ரன்களுடன் ரோஹித் சர்மா இருக்கிறார். அதே போல அதிக விக்கெட்டுகள் எடுத்த பவுலராக குல்தீப் யாதவ் இருக்கிறார். அவர் 4 விக்கெட்டுகளை எடுத்து உள்ளார். அதே போல இன்றைய தினம் இந்தூர் நகரை சுற்றிய பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்பில்லை என்று இந்திய வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்து உள்ளதால் இந்த போட்டியானது முழுமையாக நடைபெறும். மேலும் தற்போது முதல் T20 போட்டியானது இந்திய அணி வெற்றி பெற்று உள்ள நிலையில் தற்போது தொடரிலும் முன்னிலை பெற்று உள்ளது. தற்போது இரண்டாவது T20 போட்டியானது இன்றைக்கு தினம் நடைபெற உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக தற்போது வார்ம போட்டியும் நடைபெற்றது. அப்படி நடைபெற்ற போட்டியில் களமிறங்கிய நம்ம ரிங்கு சிங் அவர்கள் தனது அதிரடியான பேட்டிங்கை வெளிப்படுத்தியுள்ளார். அதாவது வெறும் 10 பந்தில் அரை சதம் அடித்து ஆப்கானிஸ்தான் அணியை அலறவிட்டு உள்ளார். அதாவது 6 சிக்சர்கள் 3 பவுண்டரிகளை விளாசியுள்ளார் ரிங்கு சிங். ரிங்கு சிங்கின் இந்த அதிரடியால் இந்தியா அபார வெற்றியையும் பெற்றது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.